உலகில் தோன்றிய முதல் சிவன் கோவில் உத்தரகோச மங்கை. அழகு, ஆச்சரியம், அற்புதம். இந்த அழகான ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பினையும் தொடர்ந்து காண முற்படுவோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது உத்தரகோச மங்கை எனும் புண்ணிய திருத்தலம். இந்த மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் முதலான முக்கியமான தலங்களில் இந்த தலமும் குறிப்பிடத்தக்கது. புராணமும் புராதனமும் பின்னி பிணைந்த அற்புதமான இந்த தலம் குறித்து ஏராளமான தகவல்கள் சுவாரஸ்யம் கூட்டுகின்றன. உத்தரகோச மங்கையில் உள்ள மூலவர் சுயம்புலிங்கம் சுமார் 3000 வருடங்களுக்கு முந்தையது என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலயத்துக்கு ஏராளமான நிலங்களும் ஆடுகளும் மன்னர் வழங்கி திருப்பணிகள் செய்தார் என கல்வெட்டு குறிப்புகள் தெரிவிக்கின்றன. உத்தரகோச மங்கையே சிவபெருமானின் சொந்த ஊர் என்று பெருமையுடன் சொல்கிறது புராணம். மதுரை மற்றும் மதுரையை சுற்றிலும் சிவனார் ஏராளமான திருவிளையாடல் புராணங்களை நிகழ்த்தினார். திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலைவீசி மீன்பிடித்த படலம் இந்த தலத்தில்தான் நடந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்களும் தெரிவிக்கின்றனர். உத்தரகோசமங்கை கோவிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்திருந்த போது அவர்களது தலைநகராக சிறிது காலத்துக்கு உத்திரகோசமங்கை இருந்தது. இந்த தலம் சிவபுரம், தட்சிண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இலந்தி கைப்பள்ளி, பத்ரிகா கஷேத்திரம், பிரம்மபுரம், வியாக்கிரபுரம், மங்களபுரி, பதரிசயன சத்திரம், ஆதி சிதம்பரம் என பல